ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. பவாலை போலே நீ வந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். வந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். இன்றைய கல்லூரி முதல்வர்களே, ஏனைய பழைய கல்லூரி ஆசிரியர்களே, இன்றைய கல்லூரி ஆசிரியர்களே, அலுவலக பணிமனை நண்பர்களே, 25 ஆண்டு கழித்த பின்னும் எங்களை நினைவுகூர்த்த பழைய மாணவர்களே, அனைவருக்கும் எனது சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த கல்லூரியில் 1996ஆம் ஆண்டு ஸ்பெஷல் ஆபீசராக பணி அமர்த்தப்பட்ட போது 2ஆம் ஆண்டு சேர்க்கையில் முதல் அட்மிஷன் உங்கள் குரூப்பில் நான் போட்டேன். அதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அடுத்ததாக 95ஆவது ஆண்டில் பணிபுரிந்த மாணவர்களுக்கு ஓராண்டு ஸ்பெஷல் ஆபீசராகவும் மறாண்டு முதல்வராகவும் கௌரவப்படுத்தப்பட்டேன். அதற்காகவும் உங்கள் குரூப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த கல்லூரியில் என்ஐசியில் இருந்து மாறி வரும்பொழுது அனைத்து ஆசிரியர்களும் தெரிந்திருக்கும், அனைத்து மாணவர்களையும் அறிந்திருப்பேன். ஏனென்றால் என்எஸ்எஸ் போன்ற ஆக்டிவிட்டிகளை இங்கு பயின்ற மாணவர்கள் தலை சிறந்து வழங்குவார்கள். இவர்களுடைய அறிமுகம் எனக்கு திருப்பரங்குன்றில் என்எஸ்எஸ் கேம்ப் மற்றும் கோவில் அன்னதான வழங்குவதில் தான் உங்களுடைய அறிமுகமே கிடைக்கிறது. அங்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு சிறப்பு செயலும் எனது மனதை கவர்ந்தது. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் போற்றப்படக்கூடியவர்கள் தான். என்றாலும் சரி, மற்றும் நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, அனைத்து மாணவர்களும் தங்களது பங்களிப்புகளை அளிக்க வேண்டும் என்ற பெரும் ஆர்வத்தோடு இருப்பார்கள். அதற்கு அந்த மாணவர்களும் இங்கு பணி செய்கிற ஆசிரியர்களும் முழு பொறுப்பு. உண்மையிலேயே அவர்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால் இந்த கல்லூரி
இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கார். நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் இந்த கல்லூரியின் நிர்வாகமும் முயற்சி எடுத்ததின் பயனாகத்தான் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இங்கு உள்ள இங்கே பயின்ற முன்னாள் மாணவர்கள் கேட்கும் பொழுது சொந்த தொழில் புரிகின்றேன், வெளியிலே ஒரு சிஇஓவாக இருக்கிறேன், பிற சேவைகள் வருகின்றேன் என்று கூறும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இதை நீங்கள் இந்த பட்டறையிலே பெற்ற பயிற்சி தான் அதுக்கு முழு காரணம். இங்கே நீங்கள் இப்படி குழுமி இருக்கும் போது உங்களுடைய முதிர்ச்சி தெரிகிறது, உங்களுடைய முன்னேற்றம் தெரிகின்றது. அதற்கு நாங்களும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகும். அதற்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் அலுவலகம் சொல்கின்றேன். இன்னும் நிறைய பேர் பேச இருக்கின்றனர். என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அமர்லம் சார் அவர்களை நம்முடன் respected father, principal of the institution, Jivan sir, and principal of the institution, Mr. Rajesh Karan sir, and the staff, those who were with me during your tenure, and the present staff members of this institution, I say good morning to all. During my tenure, I joined the institution like you in the year 1989 from the defense service. I thought I was the only man after leaving the defense. I joined the civil service and I got lot of knowledge, not only from the staff members and from the students also. I learned many things. And it was this institution has given me a room to settle down in the civil service. So I should thank the management for that purpose. Apart from that, it was your parents who have contributed enough for our growth. I should thank them also. And apart from this, one of my son, young elder son, got admission to this institution and completed his diploma in mechanical engineering, but unfortunately he switched over to the software business. So I am not hesitating that it is the place who has given this initial start. For that I should thank the management, the principal and your parents' contribution. I don't forget that. And because of that only, I could settle down in Kovipatti. I am not glad to this place, and because of this institution's growth, I also grow. And as a member of this institution, recently I was to undergo I want to tell the students community's help for me. I was to undergo an operation at Coimbatore. The student of yours, one of your students, I have not seen him at all last 20 years. He has received me from the station and guided me up to the hospital. He was with me till my operation is completed. I could not recognize him at all, but still he was with me. I should thank the student community. During I was here for about 17 years. I was had the opportunity to work with Jivan sir, or former principal Kumar sir. I learned much. Even with that knowledge, I am still continuing with that. And after leaving this institution, I had the opportunity to serve
with a TVS group of companies as a consultant. And for that too, the knowledge which I gained here has guided me a lot. And even now, I should thank the student community, the parents, the management, and at last, my family also. And I only request you all, you are now grown-up people, you have settled down your life, and request, only humble request, please take care of your parents. They are very in need of your help. It is my only request. Now once again, I thank you all for inviting me to be here with you in this moment. Thank you very much. தேங்க்யூ சார். அடுத்ததாக இப்ராஹிம் சார், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், டிஆர்டிஏ கன்னியாகுமரி அவர்களை அன்புடன். அனைவருக்கும் பசி நேர வணக்கங்கள். நான் எனக்கு சீக்கிரம் கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, பசி வந்துடும். ஆமா, எனக்கு பசிக்கல. இந்த அருமையான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் முதல்வர் திருமதி ஜீவானந்தம் அவர்களே, முன்னாள் ஆசிரியர் இந்நாள் முதல்வர் ராஜேஸ்வரன் அவர்களே, மற்ற அனைத்து முன்னாள் ஆசிரியர்களே, தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே, அலுவலக மற்றும் பணிபுரிய நண்பர்களே, அனைத்து மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதலிலே எங்களை அழைத்ததற்கு நன்றி தெரிவித்து, சென்னையில வெள்ளம், தூத்துக்குடியில வெள்ளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தா எல்ஏபியில வெள்ளமா இருக்கு, ஒரே நீலப்புடை வெள்ளமா இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு பேரை பார்த்தோன்னே வியப்புடன் கூடிய மகிழ்ச்சி. நாங்க பேசிக்கிட்டோம், சார் ஜீவானந்தன் சார் சொன்னாங்க, என்ன எத்தனை பேர் வந்தாங்க, நான் கூட திருநெல்வேலி தூத்துக்குடினா வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க சார். ஒரு சேர உங்கள் நண்பர்களை பார்க்க அவருடன் இணைந்திருக்கும் உங்களுக்கு முதல் நன்றி. சார் சொன்னாங்க, முன்னாடி காலேஜில் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தது, இப்போ கம்மியாகிட்டு வருது. அதுக்கு காரணம் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய மாறுதல் வந்ததுனால இப்போ பொறியியல் படித்தவங்களே வந்து தொழில்நுட்ப டிப்ளமோ படித்தவங்க கூட போட்டு போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கால்பார் பண்ணி அது போடலைங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களே வந்து இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பவர்ஸ் இருக்குது, நாங்கள் அதை யூஸ் பண்ணி நாங்கள் பெர் ஹெட்டு பெர் மந்த் 25,000 பெர் மந்த்துக்கு நாங்களே வந்து போடுறோம் கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி. அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு முன்னாடி நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்குலாம் கொடுக்குறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் போடுற அளவுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி போட்டுட்ருக்கோம். அது குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு போகும். நாங்கள் போடுறது பெரும்பாலும் டிப்ளமோ தான் போடுவோம். அவங்க சொல்லுவாங்க டிப்ளமோ ஆர் இன்ஜினியர்ஸ் நீங்கள் ரெக்ரூட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க எங்கன்னாலும் போயிடுவாங்க, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வேறு வழி இல்லை, இதுதான் பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோவுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுவோம். அது போக முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா, மாப்பிள்ள நீ எத்தனை பர்சன்டேஜ், நீ எத்தனை பர்சன்டேஜ் அப்படி தான் கேட்போம். உங்கள் பீரியட்ல என்ன வந்தது, மாப்பிள்ள உனக்கு எத்தனை கப்புடா, எனக்கு எத்தனை கப்புடா, கப்புன்னா என்னது அரியர்ஸ், மாப்பிள்ள எனக்கு 2, பரவாயில்ல எனக்கு 1 தான் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா, மாப்பிள்ள நான் வாச விட்டுறா, இப்போ உள்ள ரிசல்ட் பாஸ் விட்டுட்டான், பரவாயில்ல 1 பாஸ் பண்ணிட்டேன். இப்போ உள்ள ரிசல்ட் அப்படிதான் இருக்கு. இப்போ உள்ள டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிதான் இருக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. இடையில ஆஃப்டர் கொரோனா வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நிறைய பேர் ஆப்ஷன் கொடுத்து போயிடுறாங்க. காரணம் டெக்னிக்கல் பீப்புள்ஸ்க்கு வெளியில வந்து நல்ல
வேல்யூ இல்லை. பட் நம்மள மாதிரி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கு. பாலிடெக்னிக்கில் தான் சார் சொன்ன மாதிரி ஃபில்லப் ஆகுன்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் இந்த வருஷம் 10 மணிக்கு ரிசல்ட் வந்தது, 12 மணிக்கு காலேஜ் சீட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கூட ராஜேஸ்வரன் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்டேன். முடிஞ்சிருச்சே பாய் அப்படின்ட்டு. நீங்க காலையில 10 மணிக்கு ஃபோன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நீங்க 12 மணிக்கு மேல ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. 2 ஹவர்ஸ்ல இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சவுத்துல நம்ம காலேஜ் வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனு. நம்ம இப்போ நான் அரசு பணியில் இருந்தால் கூட நம்ம கல்லூரியில் உங்க மாணவர்களுக்கு இவருடைய ஒழுக்கம், மாணவர்களுக்கு ஒவ்வொரு விழா நடக்கும் போது ஒவ்வொரு குரூப்புக்கு ஒரு இது ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு டீம், இந்த டிராஃபிக் டீமு, ரிசப்ஷன் டீமு, இது ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் டீமு அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு டீம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்களும் அதை வந்து ப்ராப்பராக பண்ணுவீங்க. அதே இது கவர்மெண்ட்ல போயும் நமக்கு அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம காலேஜில் இருந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போய் பண்ணி காலேஜ் இதில் நம்ம அரசு பணியில் வந்து கொஞ்சம் நல்லா பணிபுரிகிறதுக்கு வந்து இந்த கல்லூரியில் பணிபுரிந்த சூழ்நிலையை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பேசிட்டு ரொம்ப டிசிப்ளினான உட்காந்த மாதிரி தெரியல. எல்லா கிளாஸ்ல அப்படியே அமைதியா உட்காந்து ஆரம்ப சார் வர போறாரு. அதாவது ஜாலியா இருங்க. ராஜேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு இது வந்து என்னன்னா, இப்போ உங்களுடைய படித்த நண்பர்கள்லயே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட நண்பர்களுடைய யாராவது இறந்து போயிருப்பாங்க டியூ டு கொரோனா, இல்லைன்னா டியூ ஏதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ்ல இறந்து போயிருப்பாங்க. உங்க பேட்ச்ல படிச்ச மாணவர்கள் அந்த மாதிரி இருந்து கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் படிப்பதற்கு உங்க மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஃபண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி அந்த குழந்தைகளை வந்து ஒரு காலேஜில் சொல்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நீங்க எல்லாரும் ஆளுக்கு 50 ரூபா போட்டா போதும், அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை யாராவது லீட் எடுத்து பண்ணி அதை நீங்க பண்ணுங்க. அதை அப்படி தொடர்ந்து இது மாதிரி நம்ம கல்லூரி மாணவர்கள் வந்து இது மாதிரி பண்றாங்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆகவே எங்களை அழைத்து இந்த கடலை மிட்டாய் எல்லாம் கொடுத்து எங்களையும் ஆசீர்வதிக்க வைத்து உங்கள் மூலமாக எங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கத்தக்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆர்வம் சார் அவர்களை கூப்பிடுங்க. சார் முதலே பயன்படுத்தி விட்டார். பின்னாடி அனுபவத்து வருது சொல்லிட்டா அவர் பேச பயமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் பார்க்க சந்தோஷம். அதனால இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. முதலாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் முதல்வர் ஜீவானந்தன் அவர்களே, முன்னாள் முதல்வர் பேராசிரியர் ராஜேஸ்வரன் அவர்களே, கணிதர் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, இந்நாள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, தொழில் சம்பந்தப்பட்ட நண்பர்களே, அருமை மாணவர்களே, எல்லாவற்றையும் விட சில மாணவர்கள் அவருடைய குடும்பத்தாரை அழைத்து வந்திருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சி. ஏன்னா வாத்தியார்கள் நம்பிக்கை இருக்கு, கூட்டிட்டு போலாம் தைரியமா, நம்பிக்கை தைரியமா குடும்பத்தை கூட்டி வந்திருக்காங்க. அதனால அவங்க முன்னால வச்சு உங்களை பற்றி குறையில சொல்ல முடியாது. நாளைக்கு பிறகு வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க, இப்படிதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த விஷயம் நம்ம கூட இருக்கட்டும். இந்த குறைகளை பத்தி பேச போறது இல்லை. ஆனா மகிழ்ச்சியான விஷயம். ஆனா இங்க வந்து இந்த மாதிரி குடும்பத்தோட வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர் பொறுத்தவரை அவங்க மன தைரியத்தை பாராட்டுறேன். நல்ல பேர் எல்லா பாராட்டுதான் இருக்கும் போது திட்டுவோம், அவங்களோட வெளியே போய் திட்டுவாங்க, நேரம் திட்டுவோம், அந்த பக்கம் போய் திட்டுவாங்க. இதான் நடைமுறை. திட்டப்படா சொல்ல முடியாது. அந்த பக்கம் போய் எங்களை திட்டுவாங்க, நாங்க நேரம் திட்டுவோம். ஆனா நல்லா முடிச்ச பிறகு படிச்சு போன பிறகு எல்லாரும் பார்க்குற இடத்துல சந்தோஷமா இருக்காங்க. போகிற இடத்துலலாம் பார்க்கணும். எந்த ஊருக்கு போனாலும் சரி, நிறைய மாணவர்கள் கடைக்கு போனாலும் சரி, வேற எங்க போனாலும் சரி, எங்கேயாவது இடத்துல நான் சிலசிமாவுடைய மனைவி கூட்டிட்டு போகும்போது அந்த எங்கேயாவது மாணவர் உட்காந்து சார் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கேட்பான், உங்களுக்கு தெரியாத பையன்ல கேட்டா உன தூரம் கூட படிச்சிருக்கானா அப்படின்னு கேட்பான்.
பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, ஒரு மற்ற ஆசிரியருக்கு இல்லாத ஒரு இந்த முதலாண்டு ஆசிரியருக்கு ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னா, மற்ற ஆசிரியர் ஒரு பிரான்ச் மாணவர் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. இந்த முதலாண்டு ஆசிரியருக்கு இன்னொரு அட்வான்டேஜ், எல்லா பிரான்ச் மாணவரும் படிச்சிருப்பாங்க. அது ஒன்று அட்வான்டேஜ். ஸோ எல்லா பிரான்ச் மாணவர்களும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அது ஒரு சந்தோஷம். இந்த கல்லூரி பொறுத்தளவில் ஒரு சில செய்தி சொல்லிடுறேன். அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போறேன் நான். ரிட்டையர் பண்ண எனக்கு 40 வருஷமா அங்க வேலை பார்த்துருக்கிறேன். 1984 இந்த கல்லூரி துவங்கி நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வாழ்க்கை முழுவதும் சிலர் கேட்பாங்க, சார் அப்படியே இருக்கீங்களா அப்படியே கேட்பாங்க. 40 வயசுல போய் ரிட்டைர்மெண்ட் சொல்றதே 70 வயசுக்கு மேல வச்சுக்க முடியாது. 40 வயசுல வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்டாங்க, அப்படியே இருக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து அப்படியே இருக்கிறதுனா இன்னொரு அர்த்தம், ஆள் வளரவே இல்லை, அப்படியே இருக்காங்க. அப்படியே இருக்கலாம் அல்லது தோட்டத்தை சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு பழமொழி ஒண்ணுன்னா, ஏணி, தோணி, அண்ணாடி, நார்த்தங்காய், இந்த 4 வந்து ஒரு குரூப்பா சேர்த்துருப்பாங்க. நார்த்தங்காய் வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம்னா மற்ற சாப்பாடெல்லாம் செரிக்க வச்சிடாது, அது செரிக்காது. நார்த்தங்காய் வாசம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஏணி கீழே இருக்கவங்கள மேல கொண்டு போகும், ஆனா அது ஒரு நாள் மேல போக. தோணி என்ன நீர்ல இருக்கிற படகு மாதிரி மற்றவனை கரை சேர்க்கும், அது ஒரு நாள் கரை ஏறாது. அதே மாதிரி வாத்தியார் சேர்த்திருக்காங்க. என்ன நமக்கு அப்படியே தான் இருப்பாங்க. அதுதான் சிறப்பு. நீங்க தான் வளரணும், நீங்க வளரணும். அழகெல்லாம் வாத்தியார் வந்து சில இதில் போட்டு கிடைக்கும். வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுமே போட்டு கிடைக்கும். வாத்தியார் போட்டு கிடைக்குன்னா அதில் ஸ்டூடெண்ட் ஜெயிச்சுவாங்க, அதில் தோத்துருவாங்கடா. ஆனால் சந்தோஷம் என்னன்னா, நாங்க பணத்தை பைக்கு ஜெயிச்சிருக்காங்க. கேட்டா மாணவனுடைய வெற்றி தான் வாத்தியார் வெற்றி. அவனுக்கு தனியா வெற்றி கிடையாது. மாணவன் ஜெயிச்சா நல்லா இருந்தா அது வெற்றி. அந்த மாதிரி மனநிலை தான் எங்களுக்கு. அது ஒரு மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. ஆனா ஒரு சில மாணவர்கள் ஒரு சில அறிவுரை சொல்லலாம்ல, சொல்லக்கூடாதா? அறிவுரை சொல்ல வயசு ஆயிடுச்சு கேட்டா கிளாஸ்ல சொல்ல என்ன கிட்டத்தட்ட சாசனம் வர 40 வயசு 40 வயசுல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கிணத்தை பார்த்தீங்கன்னா அதோட நிறைய பேருக்கு குழந்தைகள் வந்து இப்போ வந்து அடல்சன் சேர்த்து வந்திருப்பாங்க. 18 வயசு 20 வயசு அந்த வயசுல இருப்பாங்க. நிறைய பேர் குழந்தைகள் இருக்காங்க. ஸ்கூல்ல படிச்சு அல்லது கல்லூரிக்கு வரக்கூடிய சொல்ல இருக்கிறாங்க. நிறைய உங்களோட படிச்சுட்டு போன மாணவர்கள் வந்து குழந்தைகள் சேர்க்கிறாங்கன்னா அப்படியே நான் கூட விளையாட்ட சொல்லுவேன். நிறைய மாணவர்கள் கூட சேர்ந்துருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாணவன் சொன்னேன், நீ கொண்டாந்து அடுத்து வேற பிள்ளை சேர்க்கிறோட வேலை பார்ப்போம்னு சொன்னேன். வரலாம் அதெல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா 4 தலைமுறையை பார்க்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மகிழ்ச்சி. ஸோ அந்த மனசோடைய ஒரு கருத்தை பார்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த குழந்தைகளையும் கவனிச்சுக்கோங்க. அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குது, அவங்க திசை மாறி இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு சொல்ல செய்து இப்போ நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு அதை செய்யணும். அவங்கள வரணும்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சேச்சுரேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் குழந்தைகளுடைய மகனுடைய மகளுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம். அதற்கான கவனத்தை செலுத்தணும். அது நீங்கள் முக்கியம் கவனிச்சுட்டு அவங்களுடைய கண்காணிப்பும் செய்யணும், அவங்களுக்கு ஊக்கப்படுத்தவும் செய்யணும். அதே சமயத்தில் கண்காணிப்பும் கண்டிப்பாக இருக்கணும். திசை மாறக்கூடாது. பல நேரங்களில் சொல்ல அதை நம்ம சொல்ல ஆமாப்பா இல்ல நாங்க எப்படி கேட்காம இருந்தோமோ அது மாதிரி அவங்க அதுதான் அதான் ஏன் கேட்டா கேட்க மாட்டாங்க. அவங்க காலத்துல கேட்பாங்க. நானே கூட எங்க அப்பா சொன்னதா சிஸ்டம்ல கேட்கல, கேட்டுதான் இன்னும் நல்லா பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரி ஏன் பையன் சொன்னா கேட்கறேன்னா முடிச்சு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இருந்தாலும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும். அவங்கள வந்து அங்கே விட்டுற முடியாது. அப்படியே நம்ம சொன்ன உடனே கேட்ட மாட்டாங்க. மாணவர்களும் சரி நம்மளோட பிள்ளைகளும் சரி சொன்ன உடனே கேட்ட மாட்டாங்க. ஆனால் கேட்க வைக்கணும், கவனிக்குது விட்டுற முடியாது. நம்ம இன்னும் ஒரு செய்தி
எப்போதுமே நேர்மையா இருக்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் வந்து நான் சில மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சு போகும்போது இந்த நோட்டீஸ் கையெழுத்து வாங்க வருவாங்க. நோட்டீஸ் அதில் கையெழுத்து போடணும். போடும்போது சொல்ற வார்த்தை வந்து, இந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போடுறதுக்கு நான் வந்து காசு வாங்கலைன்னா இதே மாதிரி நீ வேலை வாங்குற இடத்துலயா எந்த கையெழுத்துக்கோ காசு வாங்கக்கூடாது. சொல்றேன் சொல்லிட்டு அப்படி காசு வாங்குறதா கேள்விப்பட்டேன்னா இந்தியன் படத்துல வர ஒரு தாத்தா வருவாங்க, அந்த மாதிரி வருவா இப்படி குத்துவா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நேர்மையா பழுது வராது இன்னைக்கு. அப்படி என்னுடைய அனுபவம். இது வரைக்கும் 40 வருஷம் அந்த வேலை பார்த்துருக்கிறேன். அந்த எந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து நேர்மை பேர் நடக்க நினைச்சதும் இல்லை. எந்த சூழ்நிலையும் எந்த காலத்துக்கு கிடைச்சாலும் சரி நம்முடைய நேர்மையா நின்றுருக்கிறேன். அதற்கான பலன் கிடைச்சது, அங்கீகரிச்சிருக்காங்க. நேர்மைக்கான சில நேரங்களில் கஷ்டங்கள் வரலாம், வந்தால் அந்த புத்தி நாளைக்கு இருக்கும், அப்புறம் சரி என்பது என்னுடைய அனுபவம். நான் செய்ய சொல்ல வருவதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை அனுபவம் தான் நான் ஒரு படமா சொல்ல வருவேன். அதனால் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய மதிப்பு உயரும். உதாரணம் சொல்ல முடியும். என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் பேச போயிருந்தேன். திருமணம் பேசுறேன்னா நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னா, எவ்வளோ பணம் தருவீங்க, எவ்வளோ நகை போடுவீங்க, என்ன செய்வீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. கேட்டாங்க, நானும் சொன்னேன். அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஏட்ட கேட்டாங்க, நீ எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்னேன், நல்ல மாப்பிள்ளை எதிர்பார்க்குறேன். வேற எதிர்பார்க்கலாம், நல்ல மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்கணும், ஒரே வரை தான் சொன்னேன். அங்கே வந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா கரெக்டா பேசுவார், அதை மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அது வந்து முக்கியமான காலகட்டத்தில் நம்ம நேர்மையா இருந்தது வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. அவங்க பாராட்டுறதுக்குரிய மரியாதை என்னைக்காவது காலத்தில் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நேர்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பை எந்த இடத்துல இருந்தாலும் சரி நிச்சயமாக உயரும். சில இடங்களில் சங்கடம் வரும், அந்த சங்கடம் எதிர்த்து நிற்க பழகிக்கணும். பெரிய விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்க அப்புறம் செய்ய இந்த மாதிரி ஒரு சில செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் அப்பா நிறைய பேச வந்திருக்கேன். இந்த செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சுமி பாலிடெக்னிக் 95, 98வது பேட்சில் பழைய மாணவர்கள் சந்திப்பு, பழைய மாணவர்கள் ரீயூனியன் மீட்டிங்கில் முன்னிலை வைக்கும் அண்ணா முதல்வர் ஜீவானந்தம் அவர்களே, இன்னொரு முதல்வர் நண்பர் மதிப்புக்குரிய ராஜேஸ்வரன் அவர்களே, அண்ணால் இந்நாள் ஆசிரியர் அலுவலக நண்பர்களே, இந்நாள் நாயகர்களால் எனது அருமை அன்பு மாணவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கூட இருந்த காலங்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் டைம், குறுகிய காலமே இருந்தாலும் 95 நீங்க முதல் வருடம் இருந்திருப்பீங்க. பிரிப்பு மின்னியல் இயந்திரவியல் வரும்போது ஒரு 3 மாதம் தான் பணி செய்த வாய்ப்பு கிடைத்தது. அதிகமான பகிர்ந்தளிப்போ கான்ட்ரிபியூஷன் என்னால் கொடுக்க முடியல. என்னையும் ஒரு ஆசிரியர் பொருட்டாக மதித்து அழைத்ததுக்கு மிக்க நன்றி. இப்பவும் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒரு 15 ராஜேஸ்வரன் சார் சொல்ற மாதிரி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பால்வடியும் முகத்தோட தான் இந்த வளாகத்துல வந்திருக்கீங்க. ஒரே நம்பிக்கை, உங்க பேரண்ட்ஸ் பெற்றோர் கையை பிடிச்சு கூட்டு வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையில இந்த வளாகத்துக்குள்ள நுழைந்திருப்பீங்க. அடுத்து அதே நம்பிக்கையை ஆசிரியர்கள், முதல்வர்கள், இவங்க எல்லாருமே வச்சீங்க. அந்த நம்பிக்கை, மரியாதை, அவங்களுக்கு கொடுக்குற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, நீங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூஸ், இதுதான் அவங்களை மென்மேலும் வளர்த்திட்டு இருக்குது. அந்த காட்சியை நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. நீங்க இங்க ஒரு பிரிவினும் வரும்போதுமே நம்ம ரொம்ப உயர்ந்த மதிப்புல சொல்லுவோம். எங்க நண்பர்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பேரண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். அமைப்பியல் சிவில் அப்படின்னு சொன்னா பேரண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கொடுக்குற அதே வேல்யூவோ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த பாடப்பிரிவுக்கும் கொடுக்குற ஒரு காலகட்டமா இருந்தது. அதை நீங்க இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்கிறது எங்க எல்லாருக்கும் பெருமை. இதை தவிர வேற எதுவுமே பெரிய விஷயம் தேவை. அதே மாதிரி
இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜீவானந்தம் சாரா இருக்கட்டும், அவங்க ஒரு பொறியியல் கல்லூரியில இருந்து வந்து ஒரு அர்ப்பணிப்பு 38 வருஷம் யோசிக்கவே முடியாது. நாம கூட ஒரு உங்க மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு 45ல வெளியே வந்து வேற ஒரு பிசினஸ்ங்கிற மாதிரி மாறிட்டோம். 38 வருஷம் கல்வி பணியிலன்னா யாராவது ஒருத்தருடைய அர்ப்பணிப்பு, உங்க பேரண்ட்ஸ் எப்படி ஒரு அர்ப்பணிப்புன்னு பண்ணாங்களோ அதே மாதிரி ஆசிரியர் சமுதாயமும் அர்ப்பணிப்பு இன்னும் சார் 70ஸ்ல இன்னும் சர்வீஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்கிறது பெரிய விஷயம். அடுத்த தலைமுறைகள், உங்க தலைமுறையிலும் உங்க உற்று நோக்குது. உங்களையும் நான் கூட அருணாச்சல சார் சொல்ல மாதிரி ஒரு 2 வார்த்தை நீங்க பேரண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம்னு பார்த்தேன். ஒரு 4 பேர்ட்ட சாதாரணமா கேட்கும் போது ஒரு சரவணன் கேட்டோம்னா பேரண்ட்ஸ் அங்கேயே வச்சிருக்கேன் சார், ஒரு கணேஷ் நான் பேரண்ட்ஸ் கூட வச்சிருக்கேன். அவங்க அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் பெற்றோருக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்க கம்ஃபர்ட்டா வைக்கும் போது நீங்க வாழ்க்கையில ரொம்ப உன்னத நிலைமை அடைவீங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. கொடுக்க நினைப்பதெல்லாம் நேர்மறை எண்ணங்களாகவும் செயல்களாகவும் இருக்கட்டும், தடுக்க நினைப்பதெல்லாம் எதிர்மறை எண்ணங்களும் செயல்களாக இருக்கட்டும். வாழ்க வளர்ந்த கூடியில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவர்கள் 24 மணி நேரம் டியூட்டரா இருந்து எவ்வளவு டியூட்டரா இருந்திருக்கிறேன். என்எஸ்எஸ் எல்லா பேட்ச் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ஒரு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு வாக்கு மட்டும்தான், பட் அப்போ உள்ள சிச்சுவேஷன்ஸ்க்கு விட உள்ள மாதிரியான மாணவர்கள் இப்பொழுது எங்களுக்கு கிடைப்பது. அதுதான் நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், நல்ல ஒரு குடும்பம், சிறந்த எதிர்காலம் பெற்று சிறப்புடன் வாழ்ந்து இந்த கல்லூரியுடன் எப்பொழுதும் தொடர்புடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, நம்முடைய இன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் பேசுகிறேன். அடுத்து இது வந்து ரீகால் பண்ணணும் இல்லையா? சார் இப்போ மைக்கை பார்த்து கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் ரொம்ப கம்பல் சார் வாங்கினேன், குரு வேண்டாம் எது தப்பா உண்மை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேரு குரு நிர்மல்ராஜ். 1996 செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். அப்போலாம் நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உண்மைக்குமே மிக சிறந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேற எங்கேயுமே நான் பார்க்க முடியாது. ஒரு 14 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, நான் எனக்கு வந்து பிறந்த இடம் வளர்ந்த இடம் எனக்கு ஒரு வீடு, அதுதான். இப்போ மேல கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வெளியே போனேன். ஆனால் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன், என்ஜாய் பண்ணி வேலை பார்த்தேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இல்லை சில கிளாஸ்ல நான் உண்மையிலே சார் கிளாஸ்ல நாங்கள் ரீகால் பண்ணி பார்க்குறோம். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன் நானே, தியாகராஜன், சுதாகர். அவர் அப்பதான் அந்த டெலிவிஷனை எழுதி போட்டு முடிச்சிருப்பாரு, நீட்டா டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஏதாவது தாட்டில் இருக்குது, சுதா மாப்பிள்ள டவுட்டை கேளு, அப்பதான் சொல்லி முடிச்சிருப்பாரு. நானும் எழுந்துச்சு நம்ம பெரிய நிறைய சார் அது என்ன சார் புரியல, முட்டாக்கள் இப்பதான் நடத்தி முடிச்சேன். சார் நிறைய வருஷம் வாங்கிருக்கோம், மிக நிறைய கத்துக்கிட்டோம். அப்பெல்லாம் வந்து நிறைய ரெஃபர் பண்ண சொன்னாங்க. இப்போ உள்ள மாணவர்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள், படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப குறுகி போச்சு. நம்ம அந்த நிறைய ஆண்ட்ராய்டு போன்ஸ் அவங்க கையில கொடுத்துட்டோம். நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம அவங்க ஜெனரேஷன், நம்மளுடைய ஆசிரியர்கள் ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க. நிறைய டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடையாது. நான் பிஇ படிக்கிற போதுதான் எங்களுக்கு நிறைய மெட்டீரியல் கிடையாது. பார்த்து பிஇ படிக்கிறப்ப நிறைய தேடி படிப்போம். இடையில கொஞ்சம் மெட்டீரியல் கிடைச்சது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரிசோர்சஸ் நிறைய இருக்கு. ஒர்க் பண்றப்போ நம்ம ஒரு டவுட்னா டக்குன்னு யூடியூபோ கூகுள்லயே போய் சர்ச் பண்ணி நம்ம நிறைய பார்க்கணும். ஆனா நம்முடைய
குழந்தைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்றால் அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்பவுமே வகுப்புல ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், அதாவது பெற்றோர் முதல் ஆசிரியர், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர். திருமந்திரத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அதாவது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா, குருடும் குருடும் குருட்டாட்டமாடி, குருடும் குருடும் குளிவிடுமாடு. இது இந்த திருமூலர் எழுதின நிறைய பாடல்ல இந்த குருவை பற்றின அற்புதமான பாடம். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வர். யார் குருடு என்னாச்சுன்னா அக இருள், மன இருளை நீக்கக்கூடிய குரு என்பவர் வந்து தன்னுடைய மாணவருடைய அக இருளை நீக்குவராக இருக்கணும். அப்படி குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா, யார் வந்து அந்த அக இருளை நீக்க தெரியாத ஆசிரியர் இருக்காரோ அவரும் குருடு. அதாவது தெரியாத மாணவரும் குருடு. குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி ரெண்டு குருடும் குளில விட்டுரும். அந்த மாணவனுடைய வாழ்க்கையும் பேரும் அந்த ஆசிரியர் வாழ்க்கையும் பேரும். அதான் முதலே சொன்னேன், எப்பவுமே திட்டக்கூடிய பழகிட்டோம். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள். அதனால we are the first teacher to our children. தயவு செய்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். கற்றல் என்ற விஷயத்தை இப்ப யாருமே சொல்லிக் கொடுக்க கிடையாது, அதை பண்ணுங்க, அதுக்காக சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது வந்து நம்ம எல்லாமே 40+ ஆயிட்டோம். ஒரு சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். நம்மளா சொல்லணும் 40+ ஆயிட்டோம். அதனால நிறைய பேருக்கு சுகர், பிரஷர், மார்க்கெட்டிங் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு நிறைய பிரச்சனைகள். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்த உணவுகளை நிறைய சாப்பிடணும். செயற்கையான உணவுகளை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளுங்க. கண்டிப்பா யோகா பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்க ஜிம்முக்கு போறதை விட யோகா இன்க்ரீசஸ் யுவர் லைஃப். கொஞ்சம் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா நமக்கு எல்லாருமே நம்ம சொல்லி முடிச்சாங்க, ஹெல்த் கான்சியஸ் கண்டிப்பா இருக்கணும். நம்ம நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ் கிடையாது. நிறைய பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டாக்டர் நீங்க நிறைய விஷயங்களை நிறைய டேப்லெட் கூகுள்ல போய் பாருங்க, என்னென்ன சைடு எஃபெக்ட் உண்டுன்னு சொல்லி. இட் ஹஸ் லாட் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது எல்லா டேப்லெட்லயுமே. எல்லாத்தையுமே எராடிகேட் பண்ணி இயற்கை அற்புதமான பொருட்களை நம்ம வீட்டுல அஞ்சலை பொட்டிங்கிற ஒரு விஷயத்த நிறைய வச்சிருக்கு. கூகுள்ல போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையை கொண்டு இணையாக கொண்டாடுங்க. அதனால மீண்டும் ஒரு அருமையான ஒரு மலரும் நினைவுகளை நமக்கு கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு முதல்வருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே வணக்கம். எல்லாருக்கும் நினைவுக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் அரவிந்தன். நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால மோஸ்ட்லி நான் ஹாஸ்டல் பசங்க தெரியும். டேஸ்காலர் ஒரு சில பேர் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். நான் அந்த கல்லூரியில் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மெக்கானிக்கல் பிரான்ச் படித்தேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தேன். நான் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி திரும்பி வேலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெசெண்டாக வந்து சென்னையில் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேறு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். இந்த காலேஜில் படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சில நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தது இந்த காலேஜ். முக்கியமாக நான் ஹாஸ்டல் இருந்ததுனால சொல்கிறேன். அப்புறம் குமார் சார் இருக்கும்போது எங்களை எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. நான் இன்னும் ஒரு கடைப்பிடிச்சிட்டு வர்றேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாத்தையுமே நான் பேசிக்காக நான் இங்கே கற்றுக்கிட்டது அதிகம். அதனாலே நான் அதுக்கு வந்து படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இந்த ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் கூட ஒரு திட்டு கூட வாங்காத வயசு கூட நல்லா தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் நம்பிக்கையோட இருக்கேன். நான் நல்லா தான் இருந்தேன். வீட்டம்மா வந்திருக்கேன்னு சொல்லப்போ என்றதான் சொன்னேன். நன்றி நண்பர்களே. நான் இசி பிரான்ச் ஃபர்ஸ்ட் இயர் 95லேருந்து 98. இப்போ நான் இருக்கிறது தஞ்சாவூர். நான் கோல்ட் ஸ்டோரேஜ் பிஸ்னஸ் வச்சிருக்கேன். கோல்ட் ஸ்டோரேஜ் டிபார்ட்மெண்ட்.
நான் இப்போ திருப்பூரில் சிவிலாக பேக்கரிங்கிறதுல இங்கே இருக்கிறேன். சிவிலுங்க படித்து 1992 to 98 பேஜ் எல்லாருக்கும். என் பேர் ரபீஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் படிச்சிருந்தேன். நான் திருநெல்வேலியில் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிளைவுட் பிஸ்னஸ், நெல்லை பிளைவுட் மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நெல்லை பிளைவுட் பண்ணிட்டு இருக்கேன். நெல்லை பிளைவுட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அப்பாவோட பிஸ்னஸ் டிம்பர். ஸோ அப்படி அரசன் வந்து தாத்தா பிஸ்னஸ், அது வந்து அம்மாவோட டேடி. என்னோட பிஸ்னஸ், என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து டிம்பர் பிஸ்னஸ். ஸோ டிம்பரில் வந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த காலேஜில் படிக்கும்போது நான் அந்த சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட ஃபேமிலியோட கிராஸ் பண்ணுவேன். கிராஸ் பண்ணும்போதுலாம் இதே காலேஜ் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது 2 மாதம் விட்டு பண்ணி ட்ராவல் பண்ணுவேன். இதே காலேஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே காலேஜ் சொல்கிறப்ப இந்த காலேஜ் தாண்டிட்டேன். அந்த இதில் ரோட்ல இறங்கல, அப்படியே போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு காலேஜோட இது நல்லது. சார் அவ்வளோ சார் வந்துருங்க, அவ்வளோ தூரம் அசன் சார் வந்து ரெகுலராக பார்ப்பேன் ஃபுல்லாக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆஃப் யூ. ஷூர். நல்லா தெரியும், பேச வர மாட்டேங்குது தெரியும். கடலை மிட்டாய் கண்டப்பா கோயில்பேட்டில் 8 வருஷமா கடலை மிட்டாய் கம்பெனி வச்சிருக்கிறேன். பிபிகேன்றது என்னோட பிராண்ட் நேம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 20-25 பேர் ஒர்க் பண்றாங்க. என் பேர் மாரிசாமி. இந்த காலேஜ் பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். சார் அந்த காலேஜுக்கு வரும்போது 300க்கு கீழே 296 நாங்க சேர்மன் ரூம் முன்னாடி 3 நாள் காலேஜ் சீட் வாங்கினேன். எனக்கு அப்போ ஈஸி தான் புதுசாக வந்துருக்கு அப்படின்னாங்க. இந்த காலேஜை பற்றி நான் எந்த ஒரு ரெகுலர் கோர்ஸுக்கும் போகல, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு தான் பிசிஏ எம்பிஏ படிச்சிருக்கேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் ஆர்கிடெக்ட். டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக காலேஜ் ஜாயின் பண்ணது 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணேன். ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணேன். மோட்டிவ் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், டிப்ளமோ முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இன்ஜினியரிங் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணது தான் எல்ஏபி. நல்ல சார், சரவணன் சார் எல்லாரும் நல்ல கோச்சிங், நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படித்தோம். இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் கண்டினியூ பண்ணோம். நான் செல்வசுந்தரம் எல்லாரும் என்இசியில். ஆமாம், என்இசியில் லேட்டரில் என்ட்ரி 98 to 2001. கப்பல் ஆஃப் திங்ஸ் என்னன்னு சொன்னால், காலேஜில் இருந்து எடுத்து போனால் நான் ஒன்று கான்ஃபிடன்ஸ், இது வந்து ரொம்ப கொடுத்துச்சு. இப்போ கரண்டாக நான் யூகேல இருக்கேன். ஐடிக்கு மூவ் ஆகிட்டேன். ஈவன் தோ அங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருந்தாலும் வேற எதில் வேணா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வெளியே சாஃப்ட்வேர் படிச்சு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி சாஃப்ட்வேர் சைட்லேயே அப்படியே போயிட்டேன். மோஸ்ட்லி இப்போ இருக்கிறது எல்லாமே செட்டில் இன் யூகே. மெயின் திங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த கான்ஃபிடன்ஸ். இன்னும் ஒரு 2 விஷயம், இந்த ரீயூனியனுக்கு எதுக்காக வரணும் யூகேல இருந்து அப்படின்னு நினைக்கும் போது, ஒண்ணு மக்களை நம்ம சந்திக்கலாம், பிளஸ் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கோங்க. 2வது, நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் யாருக்காவது தேவைப்பட்டா உறுதியாக ஆஃபர் பண்ணலாம். 2 நாள் ஆச்சு கோவில்பட்டிக்கு வந்து. 2 ஃப்ரெண்ட்ஸ் தெருவில் தான் மீட் பண்ணேன். ஒருத்தர் சொன்னா, மாப்பிள்ள நீ யூகேல இருக்கல, அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கான், சரவணன் மெக்கானிக்கல். அவனை மீட் பண்ணும்போது அவன் சொன்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணேன், இப்போ நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் மெட்ராஸ்ல. இதே மாதிரி மல்டி கண்ட்ரீஸ்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல நான் பண்ணணும். யூகேல உனக்கு ஏதாவது கான்டாக்ட் இருக்கான்னா என்கிட்ட இருக்கு. விசா சம்பந்தமான ஒரு கான்டாக்டும் இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி அங்க ஹோட்டலே வச்சுட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு கோவில்பட்டி பையனும் இருக்கா. நீ உனக்கு எது வேணுமோ என்கிட்ட கேளு, அந்த டைம்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இந்த பில்டப் தான் மெயின். இந்த மாதிரி ரீசனுக்காக தான் ரீயூனியன்ங்கிறதே மெயின். எல்லாருக்கும் 25 வருஷம் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப வினோவை நான் பார்த்தேன். நான் ஒரு வினோவை 2வது எக்ஸாம்பிள், அவனோட பையனுக்கு ஹையர் எஜுகேஷன் யூகேல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லி இந்த பில்டப் நம்மளை தாண்டி நம்மளோட கிட்ஸுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். மெயின் திங், give the confidence to that kids. அது ஒண்ணு போதும், மீதி எல்லாமே அவங்களே பார்த்துக்கணும். ஸ்டடீஸ், கான்ஃபிடன்ஸ், how to handle the world.
not only our parents, anything, confidence. Please improve it. Thank you so much. Civil department. So first thanks to all the teachers and principals. So first year எனக்கு வந்து attendance shortage. சரிங்களா? ஓகே அப்போ அந்த லக்கியே எனக்கு அந்த டைம்ல எலெக்ஷன் வந்தது. நம்ம கேரளா எலெக்ஷன் வந்தது. அப்போ வந்து சார் டிஸ்கஸ் பண்ணி சரி பாவம் போட்டு நம்ம வந்து எல்லா பசங்களுக்கும் லீவு எனக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நாங்கள் 15 பேர் வந்தோம் சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து அட்டன் பண்ணி அட்டெண்டன்ஸ் வந்து செட் பண்ணி அப்புறம் டேக்ஸ் போனதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூம்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க மேக்ஸ் பிரின்சிபல் எனக்கு கைகாலெலாம் அடி போயிடுச்சு நானும் வந்து டேக்ஸ் ஃபுல்லாக ஒழுங்காக ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சொல்லிட்டு சார் வந்து ஒழுங்காக வருகான்னு கேட்க தான் நான் கூப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் கீப் அப் பண்ணேன் ரெகுலராக கிளாஸ் ஊத்துறப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அது உண்மையிலே என்கரேஜ் பண்ணது வந்து இப்போ வந்து அப்புறம் ஸ்டடீஸ் குரூப் ஸ்டடீஸ் உண்மையிலே குரூப் ஸ்டடீஸ் தான் செல்வம் கிரி ரவி கண்ணன் ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் நிறைய படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஊர் சுற்றுறது தனி கேங்க் இருந்தது ஊர் சுற்றணும் இப்போ வந்து ஹெட்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ஸோ எல்லாருமே பசங்களுக்கும் கொஞ்சம் படிப்பை சொல்லிக் கொடுங்க படிப்போட கூட ஒரு சில ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் ஆனால் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தாச்சு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பசங்களுக்கு எல்லாமே படிக்கணும்னு சொல்லுங்க ஜாலி பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க எல்லாருக்கும் எது பிடிக்கிறோ அந்த விஷயம் செய்யுங்க சாப்பிடணும்னா தைரியமாக சாப்பிடுங்க ஹெல்த் செல்ஃப் அவசரமே கரெக்டு தான் ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் 95 பேட்ச் படித்தாங்க சிவில் பேட்ச் படித்தேன் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல பிஸ்னஸ் நல்ல முடியாது சார் ஒன்றே சொல்லணும் நம்ம ஹாஸ்டல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் அந்த சிஸ்டம் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நாங்கள் 10th படிக்கும்போது ஜீவனத்தில் என்ன மறக்க மாட்டாங்க ஆமாம் ஆமாம் ஹாஸ்டல் அதிகம் என்ஜிசியில் வச்சு செஞ்சாங்க அதனால டிசிப்ளின் வந்து இன்ஸ்டியூஷனே மெயினாக டிசிப்ளின் தான் இன்னைக்கு என் பையனுக்கு தன்னுடைய வேலைகளை நான் செஞ்சுக்கிறத வந்து ஹாஸ்டலில் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அதுல மெயினா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஆர்ம சார் கத்தமணி சார் தவறி போன நம்ம பாஸ்கர் பண்ணி சார்லாம் மறக்கவே முடியாத சார்லாம் ஒரு குழந்தைகளை தான் குழந்தைகள் எப்படி பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு சார் பேசாலே அவ்வளோ எமோஷனாக இருக்கு உண்மையிலே குப்சாமி சார் ராஜேஸ்வரர் சார்லாம் பார்த்தா நம்ம வந்து பயந்து ஓடதான் செய்வோம் ராஜமணி சார் ஹாஸ்டலில் ஓடுவோம் சாப்பிட்டுக்கிட்டே நிற்க முடியாது எல்லாரோடையது என்னன்னா பயம் இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட அது இல்லை அது வீட்லேயும் சரி அதுவும் சரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும் செல்வ சுந்தரா டுப்ளி என் பேர் வந்து ஜூட் சிவில் டிபார்ட்மெண்ட் இங்கே டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிஇ பண்ணேன் பிஇ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலூரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கல்யாணம்னு சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கோ வேலைக்கு கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க அந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே எம்டெக் முடிச்சேன் ஒரு 2 years முடிச்சேன் இப்போ நான் வந்து கென்யாவில் வேலை செஞ்சுருக்கேன் மெயினாக ரோட் ப்ராஜெக்ட்ஸில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் ரோட் ப்ராஜெக்ட்ஸில் வேலை செஞ்சுருக்கேன் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது எம்டெக் படிக்கும்போது செகண்ட் இயரில் வந்து சரி இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ண போறாங்க நான் பிஹெச்டி படிக்க போறேன் அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அப்பா கிட்ட வந்து கென்யாவா மாஸ்டர்ஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க அப்ப நான் பிஹெச்டி படிக்க போறேன்னு சொன்னேன் அதுக்கு எங்க அப்பா அதுக்கெல்லாம் நான் ஃபீஸ் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கென்யால இருக்கேன் கென்யால ஒர்க் பண்ணிருக்கேன் ஃபேமிலி எல்லாம் திருநெல்வேலியில் இருக்காங்க மாஸ்டர்ஸ் படிச்சு அப்புறம் ஃபுல் பாஸ் அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல கொஞ்சம் ஒர்க்கு படிச்சு ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் 2004 துபாய் போயிட்டு வந்தேன் 2010 வரைக்கும் துபாயில் இருந்தோம் சிவில் இன்ஜினியரா 2011-16 கோயம்புத்தூர் கற்பகம் யூனிவர்சிட்டியில பி சிவில் பண்ணேன் இப்போ பொள்ளாச்சியில சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் அருண் சிவில் டிபார்ட்மெண்ட்
கள்ள மிட்டாய் கொடுத்த மாதிரி நீ செயின் கொடுத்துக்கலாம்ல. நான் டிப்ளமோ பண்ணிட்டு கான்ட்ராக்ட் ஒர்க் தான் சொன்னேன். பிரைவேட் ஒர்க்கு, சிவில், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் பார்ட் டைம் பிஇ பண்ணேன். பிஇ முடிச்சுட்டு அப்பாவோட ஜுவல்லரி ஷாப் தான் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பண்ணேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எல்லாமே மார்க்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. ஸோ அந்த லைனில் இருந்து அப்படியே நம்ம எப்போ சிவில் பேஸாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம இப்போ எட்டயபுரம் டு நடுவப்பட்டி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க 2015. அதில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு சிம் பண்ணி கேட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சாதாரண இன்ஜினியராக தான் சைட் சூப்பர்வைசர் ரேஞ்சுக்கு தான் அவங்கள ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஹெட் ஆகிட்டேன். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பீரியட் கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணேன். அதை கூட சிலர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து சேண்டாக்ஸ்ங்கிறது யாருமே யூஸ் பண்ண வித்தியாசமாக சேர்ந்தாங்க. அதை கூட கிண்டல் பண்ணாங்க. இப்போலாம் ஏன் சொல்கிறேன்னா அப்போ கிண்டல் பண்ணாங்க, இப்போ அதை நினைச்சு பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி அதாவது சொல்லுவாங்களா, திட்டுறது கூட ஒரு சுலபமான இதாக தான் இருக்கு. இந்த விழாவை ஏற்பாடு பண்ண முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதாவது பிரேம்குமார் மற்றும் இலட்டைகளுக்கு செல்வராஜ், இசிக்கு உள்ளவங்க, சிவில் உள்ளவங்க எல்லாருக்கும். ஏன்னா நம்ம நாளாக செல்ல பார்ப்பேன், இதுவரையாச்சும் ஒரு படம் ஓட மாட்டாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனால் அவங்க வந்து ஒரு அது செயல் எடுத்து செயலை எடுத்து வெற்றிகரமாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சார் நம்ம எல்லாத்தையும் ஒரு பரவச்சிருக்காங்க. நமக்கு வந்து சார் பார்க்க படிச்சிருக்கோம், பார்த்துக்க மாட்டேன். அதே சீக்கிரம் சரி சார். இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் உருவாக்கிருக்கேன். குவாலிட்டி செக்கர் தான் இருக்கிறேன். சங்கரமல் சார், நான் வந்து சங்கரமல் சொல்லிக்கிறேன் சார். எங்க பேட்ச்ல தான் வந்து கிரிக்கெட்ல ஸ்டேட் ரன்னரா வந்தோம். அது வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டேட் ரன்னர் யார் நம்ம பார்ட்டிக்கு தெரியல. அந்த பேட்ச் மட்டும் தான் ஸ்டேட் ரன்னர் கிரிக்கெட். என் பேர் பரமசிவன். இப்போ சென்னையில் செட்டில் ஜிகே சேஃப்டி சிஸ்டம்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஐரஸ் பில்டிங் டேட்டா சென்டர்ஸ்க்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன். ஆர்மியில் 9 வருடத்தில் சிட்டி பாண்டி தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்ல ஃபயர்மேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். என் பேர் சங்கர்நாதன். ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா அங்கே சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சல்யூட் சார். நான் துபாய் எலக்ட்ரிசிட்டி போர்டில் சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடியில் சிவில் இன்ஜினியர் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். அந்த சிவில் எடுத்து கான்ட்ராக்ட் நிறைய கம்பெனிகளில் கான்ட்ராக்ட் பண்ணுறோம். சிவில் இன்ஜினியர், ஹைவேஸ் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட், ஜியோமெட்ரிக்கல் மாடலிங், சிவில் 3Dல பண்ணுறேன். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும், பகிர்ந்துக்கிடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பேக் பெஞ்சர் தான், கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன். அது நம்ம டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். டிராயிங் கூட நல்லா போடக்கூடாது. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் கேட் வந்து எனக்கு ஒரு பெரிய டூலாக இருந்துச்சு. ஈஸியாக வரைஞ்சி நினைக்கிறத வரைஞ்சி கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கு. ஒரு பெண்ணு பிடிக்க கூட தெரியல, நம்மளுக்கு அந்த ஸ்கில் இல்லை. ஆனால் ஃபண்டமெண்டல் தியரியா வந்து கிளாஸ்ல டீச் பண்றது எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆனால் டிராயிங் போடும்போது அது வராது. அப்போ கேட் வந்து அதுக்கு ஒரு பெரிய டூலாக இருந்துச்சு. பக்கத்தில் அதுலேயே இன்வால்வ் ஆகிட்டு நான் கம்ப்யூட்டர் லிட்ரேட்லேயே உள்ளே போயிட்டு இருந்து அப்படியே நான் வந்து சிவில் 3D எல்லாமே கற்றுக்கிட்டேன். கல்ஃப் போனேன், ஒரு 10 இயர்ஸ் கல்ஃப்ல இருந்தேன். அங்கேயும் வந்து எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. டிப்ளமோ படித்தேன். எல்லாருக்கும் வந்து டிசைனர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கல்ஃப் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் தான். இன்னொரு வந்து டிசிப்ளின் வந்து இந்த காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இங்கே எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாருமே அப்பட்டக்கார மாதிரி
எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படிக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. பட் குமார் சார் சொன்னாங்க ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் ஒரு கோட் வச்சு டிராயிங் பண்ணி கொடுத்தா கூட உனக்கு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு பிரதிபலிச்சிருக்கு என்னோட லைஃப்பில். இன்னைக்கு நான் யூகே ப்ராஜெக்ட்ஸ் கூட இந்திய வீட்டிலேயே உட்காந்து வீட்டிலேயே உட்காந்து ஃப்ரீலான்சிங் நான் டிசைன் பண்ணி வெளிநாட்டில் எவ்வளோ வருமானம் பண்ணாலும் அதை நான் உள்ளூரில் என்னோட ஊரில் இருக்கேன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து எனக்கு அந்த செல்ஃப் அப்ரிசியேஷன் நான் படித்த படிப்புக்கும் நான் கற்றுக்கிட்டு இருந்த இடத்துல என் செல்ஃப் நான் மத்தியா இருந்தது எல்லாருக்குமே வந்து அந்த நான் முடிஞ்சாங்க. நான் எனக்கு அது கிடைச்சது. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போனோம். ஆனால் அதே 2 லட்சமோ 3 லட்சமோ அதை வந்து வீட்டிலேயே உட்காந்து சங்கரமிலேயே உட்காந்து இந்த கோவிட் டயத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது. அதுக்கு வந்து என்னை செலுத்தின அந்த காலேஜுக்கும் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் காமிக்காங்க. இன்னும் எல்லா வருஷம் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் இல்லைன்னு கூட கேள்விப்பட்டேன். ஸோ அது கேள்வி சார் சுப்பிரமணியம் சார் சொன்னாங்க நேர்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிற இடத்துல பாஸ் வந்து திட்டாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்ம படிக்கும்போது யாரோ வேணாலும் படித்தாலும் பொறுமையாக அதை பார்த்து பாஸ் அவுட் ஆகிற வரைக்கும் கூட இருந்துருக்காங்க. ஸோ அது நினைக்கும் போது அவங்களோட பொறுமை வந்து மலை மாதிரி இருக்காரு. தேங்க்யூ வெரி மச். இந்த சங்கராடி சிவில் டிபார்ட்மெண்ட் யூனிக் கிரீன் ஹோம்ஸ் சென்னையில் ஃபிளாட் போட்டு ராஜேந்திரன் சிவில் டிபார்ட்மெண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பிரின்சிபால் சார் பிரின்சிபால் சார் பற்றி கொஞ்சம் பேசணும். ஒரு நாள் நான் காலேஜுக்கு இப்போ டிலே வந்தனால வந்து வெளியே சொல்லிட்டாங்க. வெளியே சொன்னோடனே சார் கொஞ்சம் சாத்தூர்லேருந்து ஐ திங்க் சாத்தூர் தான் ரைட்டு நினைக்கிறேன் சார் வந்து. இப்போ நானே சாத்தூர்லேருந்து வந்து நீ இங்கேருந்து வரதுக்கு என்ன அப்படிலாம் வந்து பாடத்துக்கு போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை இல்லை ஓட்டுப்படி எப்படி நடந்து போயிடும் அப்படின்ட்டு இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அப்படி இருந்தால் பட் இன்னும் எங்கள் செட்டை மொத்தம் 60 பேர். 4 பேர் நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் இதில் கிளியர் பண்ணோம். உடனே பி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து எம்இ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணேன். அப்போ சார் வந்து சொல்லும் போது தான் அதோட நினைப்பேன் ரோட்டு ஊட்டி நடந்து போகிறேன். இப்போ ரோடு டிசைன் பண்ணுறதுக்கே படித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பாடத்துக்கு போய் உட்காருன்னு சொன்னார் அப்படின்றதுனால அப்புறம் திரும்ப யோசிச்சு திரும்பி செகண்ட் டிகிரி அங்கேயே ஜாயின் பண்ணி எம்இ ஜியோடெக்னிக்கல் நான் ஸோ டபுள் டிகிரி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் சீனியர் கன்சல்டண்டாக இருந்திருக்கேன். ஸோ ஓவரால் 20 டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் இந்த ரோட்ஸ் பிரிச்சஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அரௌண்ட் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 500 பாடம் வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அசன் சாருக்கு நாங்கள் எல்லாமே டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். சவுத்தில் நம்ம கருவுக்கு அப்புறம் விழுப்புரத்துல இருந்து இந்த கன்னியாகுமரி ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எதுனாலும் அதை கரெக்ட் பண்ணுங்க, வேற எது ஹெல்ப்னாலும் அதோட இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும். நான் இப்போ காலேஜ் படிக்கும் போது கொஞ்சம் தாடி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நீரா இருக்கிறதுனால கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதுக்காக வந்து தாடி வச்சிருப்பேன். சார் ராஜாமணி சார் வந்து லேப்ல விட மாட்டாங்க. வெளியில போனி தாடிலாம் சொல்லி வரக்கூடாது. அப்போ இது மாதிரி நிறைய மார்பாடிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு தடவை சூப் போடாததுக்கு வந்து சார் வந்து நீ உள்ள லேப்ல சூப் போடாம வரக்கூடாது. ஒரு சாரோட சூவே வந்து போட்டுட்டு நான் உள்ள விட்டேன். ரொம்ப சேர்த்து போட்டு இன்னைக்கு சார் விஷயத்துக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு எல்லாரும் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான அனுபவம் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து கேட்கணுங்கிறதுக்காக முக்கியமா நம்ம வந்து மெனக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லாட்டி நம்ம கடையிலே தான் பார்க்க முடியுங்க. எனக்கு வந்து நேட்டிவ் வந்து கோயம்பேடு தான். நான் இசி டிபார்ட்மெண்ட். என்ன மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். நல்லா பெரிய அளவில் சொல்றது ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம் அதே அதே நான் வந்து ஈஸி முடிச்சுட்டு பண்ண முடியல. ஏன்னா அப்படி ஃபேமிலியில் ஃபாதரோட பிஸ்னஸ் தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருங்க. அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஃபேமிலியோட. பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அது ஈஸி டிபார்ட்மெண்ட். நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸ் சென்னையில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலியமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அதுல ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அது வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதில் ஒர்க் பண்ணேன். அதுல இருந்து அப்படியே வெளியே போய்
நான் சர்வே டிவிஷன்ல ஒரு 3 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் 2 இயர்ஸ் மும்பையில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 14 இயர்ஸ் இப்போ யூஏல ஒர்க் பண்ணிருக்கேன். கண்டிப்பா திருச்செந்தூர் சொந்த ஊர், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐயப்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நீ வந்து ஆரோக்கியம் தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நான் நிறைய போய் சொல்லுவேன். அந்த ராசகோபாலம் நல்லா தெரியும், டேஸ்டாக தெரியாது. நான் நிறைய மாமலா ஃபேமிலி வந்திருக்கு. பெரிய மாமலா நான் தைரியமா சொல்றேன். வாய் மறைக்க நீ. உண்மையா சொல்றேன். நான் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். பிள்ளைகளே என் பக்கத்து பார்த்துட்டாரு. நான் ஓப்பனா சொன்னா படிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு தான் பார்க்கணும். அப்பா அம்மா ஒரே பையன், வீட்டில் இன்ஜினியரிங் பண்ண சொன்னாங்க. +1 +2 அப்புறம் காலேஜ் 4 வருஷம் 6 வருஷம் படிக்கணுமா, இதுக்கு போனால் 3 வருஷம்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே முடிச்சுதான் அப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்கலாம்னு ஒரு ஐடியாவுக்காக வந்தேன். ஆனால் அப்பா வந்து அந்த நேரம் அலோவ் பண்ணல. சிங்கப்பூரில் ஒரு 3 வருஷம் க்ரௌன் பிரிவேஜஸ் கம்பெனியில் பேக் அண்ட் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன் ஆகி இன்ஜினியராக வெளியில் வந்தேன். அப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் கவனிக்க ஆள் இல்லை, அப்பாவுக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போ ஃபேமிலி பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எப்போ திருச்செந்தூர் வந்தாலும் என்னோட நம்பர் குரூப்பில் இருக்குது, எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த கருத்தாலும் திருச்செந்தூரில் நம்பர் கார்பாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்னா மேனேஜர். என் பேர் செல்வராஜ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ரிப்பில் ஒன் பிஸ்னஸாக பேக்கரி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேயன். கோவில்பட்டியில் பிரபாகரன் ஃபர்னிச்சர் ஹோம் மிஷின் கடை வச்சிருக்கேன் 15 வருஷமா. அதுக்கு முன்னாடி ஏர்டெல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஏர்டெல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தான் சரி சொந்த பிஸ்னஸ் பார்ப்போம், நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பிரச்சனை ரொம்ப இருந்தது. இந்த சங்கி பயிரோட சேர்ந்து சீரடி வேண்டான்னு தான் வெளியே வந்து நம்மளே பிஸ்னஸ் பண்ணுவோம்னு வந்து உட்காந்துருக்கேன். 15 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு கடவுளோட கம்பெனி ஒன்று போட்டிருக்கோம் ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி. போட்டியோட அதையுமே நான் என்ன நினைக்கிறேன்னா குவாலிட்டியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரிச்சர் ஆகட்டும், பர்னிச்சர் ஆகட்டும், வேற எதா இருந்தாலுமே ஒரு அடிப்படை நேர்மையோட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண எல்லா வேலையும் நான் தான் முடிக்கணும். நீங்க குசுமு சொல்லி பார்த்து வந்துருவீங்க, நான் மூத்தமா கேள்வி எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்துவாங்க. இன்னைக்கு நான் பயணிச்ச 30 வருஷம் பயணிச்ச ஒரு இயக்கத்துல சில குற்றச்சாட்டுனால நிற்கிறேன். என்னன்னா எனக்கு சும்பலுக்கு தெரியல, ஒரு காரணத்தினால நீக்கப்பட்டு நிற்கிறேன். ஒரு நாள் அடுத்தவர்களுக்காக நிக்கிறவங்க லீடர் ஆக முடியும், தலைவராக எவ்வளவு உரிமையில் வருத்தப்படுதோ அங்க போய் நிற்கணும். என்ன மனசு தொந்தரவு பண்ணிக்கணும். என்னோட பையன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கான். நம்ம சிஎமோட அட்வைசர் என்ஆர்ஐ மாநாட்ட தான் ஜூனியரா இருக்கான். ஏதேனும் உதவிகள் உங்களுக்கு சட்டத்துறை சார்ந்த உதவிகள் தேவைப்பட்டா நீங்க எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அனைத்து உதவிகளும் செய்து தரணும். குருபாவே சொல்லிட்டே இருந்தாங்களா, அதான் ஒரு எழுதுறதுனால ஒரு 6 புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். 2 கவிதைகள், ஒரு உரையாடல், 6 தலைப்புகள் எழுதிட்டு இருக்கேன். என்னோட முகநூல் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், சில தலைப்புகள் எழுதிட்டே இருக்கேன். நிதர்சனம் ஒரு தலைப்பு இருக்கும், நீவர் வாய்ப்பு ஒரு தலைப்பு இருக்கும், நான் சொன்னா தப்பாயிருக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். அந்த மாதிரி 6 தலைப்புகள் எழுதிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் மாற்றம் ஏற்பட வெளியீடுகளா இருக்கும். அப்போ கண்டிப்பா முடிஞ்சவங்க கண்டிப்பா ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தரேன், கண்டிப்பா வாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிசினஸ் மேனேஜர்ஸ் டெப்யூட்டி மேனேஜர்ஸ் வந்து
எல்லாருக்கும் என்னால சஜஷன் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் அண்ட் லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஆல். இன்னைக்கும் டெய்லரிங் நெக்ஸ்ட் அந்த சந்தோஷமா இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நாங்கள் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். கார்த்திக் அண்ணன் இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றாக இருப்போம். டேஸ் கவர்ஸாக இருந்தேன். மகேந்திரா லேபில் ரூமில் தெரிஞ்சுருந்தேன். எல்லாருமே ரூமில் தான் உட்காந்து இருப்பாங்க. அதாவது இப்போ நான் பி நடுவில் எம்ஐடியில் பண்ணேன். சென்னையில் தான் இருக்கிறேன். இப்போ எம்ஐடியில் பி பார்ட் டைமில் பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் ஹெட்டாக இருக்கேன். கம்பெனி நேம் வந்து ஏர்ஃப்ளோ எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ரயில்வேஸ்க்கு ஜாப் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் வர இன்டீரியர் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களுக்கு மொத்தம் 6 யூனிட் இருக்குது. எங்கள் யூனிட்டில் அண்டர்ஃபெட், அதாவது கீழே வர வீல் போடுற மீதி எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்கள் கம்பெனியில் பண்ணுவாங்க. எங்கள் யூனிட்டை பொறுத்தவரை மெயினாக இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வர பேனல்ஸு, சீட்ஸு, டோர்ஸு, விண்டோஸ், இந்த மாதிரி இன்டீரியர் மட்டும் எங்களுடைய இது. நானும் போன இயர் ஜூன்ல எல்லாமே குரூப்பில் பார்த்தேன். லாஸ்ட் இயரில் இந்த வாட்ஸ்அப் எல்ஏபி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நான் நினைப்பேன் அடுத்த இயரில் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே இந்த ஜெர்மனியில் லாஸ்ட்டாக வச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அதை தாண்டி வந்த மாதிரி இருந்தது. சரி, எனக்கு கொஞ்சம் கான்டாக்டில் வந்தது. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அரவிந்த், கண்ணன் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணாங்க. வாங்க அப்படின்ட்டு கட்டாயம் நான் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்தோம். இன்னைக்கு திரும்ப உடனே நான் போகிறேன். நாளைக்கு போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி ஒர்க்குனால ரொம்ப டெடிகேட்டட் அந்த மாதிரி தான் இருந்தால் தான் கட்டாயம் மேலே வர முடியும். நானும் ஒரு சின்ன ஆப்ரேட்டராக இருந்தேன், இன்ஸ்பெக்டராக இருந்தேன், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட எல்லாம் ஸ்டார்டிங்கே தெரியும். ப்ரொஃபஸர் ஹெச்ஓ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார், என் பிள்ளைகளுக்கு அவர் தான் சொல்ல எக்ஸாம்பிள். எங்க சார் அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ எம்என்சி கம்பெனியில் வந்து ஐசாஃப்டில் வந்து என்ட்ரி கொடுத்தது ராஜேஷ் நாயுடு. நீங்கள் ரெஃபர் பண்ணி இப்போ ஐபிஎல்ல க்ளவுட் மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து யூகேல இருக்கேன், ஸ்காட்லாண்டில். ப்ராடக்ட் டிசைனில் இருக்கு. என் பேர் ஜெயபிரகாஷ். 95 to 98 டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஃப்ரம் 2 இயர்ஸ் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2000 ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்கில் ஜாயின் பண்ணேன். ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அப்புறம் டிசைன் லெவலில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2005 to 2009 காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிட்டியில் பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணேன். இப்போ பெங்களூரில் இருக்கிற ஒரு கிளாஸ் ஸ்பெஷல் சிஸ்டம் கம்பெனியில் டோட்டல் ஃபேக்டரி மேனேஜர். பசங்க நிறைய பேர் வரல, லீவ் எப்படி போகுதுன்னு சொல்லி தர விட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ முக்கியமான அனுபவங்கள் அப்படின்னா ஜாலியாக சொல்லணும் அப்படின்னா செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் நான் தான் நினைக்கிறேன் ஜீவானந்தர் சார் கிட்ட அப்பாலஜி லெட்டர் எழுதி சும்மா இருந்திருக்கலாம். நம்ம 15 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. என் பேர் பாக்கியம். நான் வந்து 96ல லேட்டரல் என்ட்ரியா மெக்கானிக்கலாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து பெங்களூர்ல டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ்ல ஏஜிஎம் ஆகிட்டேன். ஸோ அது போக பார்ட் டைம்ல ஆன்லைன்ல ஹெல்பிங் பீப்புள் டு பிகம் ஹெல்தி அண்ட் ஃபிட். ஸோ அது ஒரு பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். எல்ஏபி பற்றி நினைக்கும் போது எனக்கு வந்து 2 விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நான் லேட்டரல் என்ட்ரியா வந்ததுனால ஒரு 3ஆவது நாளையே ஏதோ பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு பார்க்குறது. ஸோ கடைசியில் அப்போ வந்து லிங்கப்பன் சார் இருந்தாரு, ஒரு கனகராமன் சார் இருந்தாரு. ஸோ இன்னும் ஞாபகம் அவர் ஹீரோ படம் தான் அந்த ஹீரோ படம் தனித்தனே எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இதுதான் ஒவ்வொரு பாட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணி இது கட் பண்ணா இந்த ஒரு இதாகிறாங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது சொல்றேன் அப்படின்னு எனக்கு அப்படியே கண்ணில் கட்டி காண்டோட்டமா இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஹாஸ்டல்ல போய் உட்காந்து எனக்கு கேள்வி கூட எனக்கு தெரியாது. ஸோ
எவ்வளவு பெரிய டாக்டர் இருக்குது டிராயிங் ஜிபிஎஸ் ஃபிட் ஆகாது எப்படி பண்றது அங்க இருந்து ஆரம்பிச்சேன். ஸோ அவ்வளோ பயங்கர கஷ்டப்பட்டு தான் அது இருந்துச்சு. அதனுடைய பெனிஃபிட் என்னன்னா அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதும் சரி, இப்போ நான் வேலை செய்யும் போதும் சரி, டிராயிங்ல வந்து நடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாலே வாக்குல எழுதுவேன். ஸோ அப்போ தெரிஞ்சு ஓகே நம்ம நிறைய புக்கை ரெஃபர் பண்ண நிறைய விஷயங்கள் புரியுங்கிறது எனக்கு அப்போ இருக்கு. தேங்க்யூ. பிரின்சிபல் சார் இருக்காங்க, சார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு முன்பாகவும் அதே மாதிரி ரொம்ப பேர் பசங்க எல்லாம் மிஸ் ஆகிருக்காங்க. நான் ஒரு வாசிச்சுட்டு இருக்கேன், இது ஒரு பைபிள் வசனம். அது பாருங்க, எந்த சிகிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தாலுமே, இல்ல காலேஜா இருந்தாலும், ஸ்கூலா இருந்தாலும், வேற எந்த மாதிரி இருந்தாலுமே அந்த படிக்கிற பாடங்கள் வந்து அந்த டயத்துல வந்து நம்ம வந்து சார் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல இப்போ வந்து இந்த ஒருத்தங்க கேட்கறது போது ஒருத்தங்க அவங்க கேட்கறத பார்க்கும்போது அவங்க சார்பான சந்தோஷப்படுவாங்க. அதாவது அந்த டயத்துல படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது படிக்கும் போது. அவங்க ரிசல்ட் பார்க்கும்போது ஒருத்தங்க அவங்க வந்து யூகேல இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, அளவேற பிசினஸ் மைண்ட் இருக்காங்க, சில டிபார்ட்மெண்ட் விட்டு சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஆனா இங்க வந்து லட்சுமிமால் பாலிடெக்னிக் அப்படிங்கும் போது இந்த பாலிடெக்னிக் உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு ஒரு டிசிப்ளின் கத்து கொடுத்துருக்கு, ஒரு ஒழுக்கம் கத்து கொடுத்துருக்கு. அவங்க வந்து எப்படி எல்லாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துருக்கு. அதே போல நானும் இங்க வரும்போது என்னுடைய வாண்டட் வந்து எனக்கு மெக்கானிக்கல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அந்த சார் சொன்னாங்க, நீ எல்லாம் ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பா, நீ வந்து சிவில் டிராயிங் போட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சேர்த்துட்டாங்க. நான் வேண்டாத இருப்பது ஆக்சுவலா நான் வந்து சிவில் படிக்கிறதுக்கு போனேன். ஆனா படிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு மேக்ஸ் எல்லாம் அரியர்ஸ் வந்து 10ல இருந்து வந்ததுனால அரியர்ஸ் வந்து கடைசியில வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வரும்போது எனக்கு நான் இதுல ஃபைனல் இயர் எக்ஸாம்ல செகண்ட்ல நான் பாஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் ஆனர்ஸ்ல செகண்ட் மார்க்ல பாஸ் பண்ணேன். அது வந்து அது மட்டும் இல்ல, கிளாஸ்ல வந்து எனக்கு வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் எடுக்கும் போது என்னை வந்து அந்த கணக்கெல்லாம் எழுத சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப ஷைனஸா இருப்பேன். அதாவது அந்த சாக் பீஸ் எடுத்து எழுதுறதுக்கே என்னால முடியாது. அந்த ஒரு வெக்கமா கூனி குறுகி நான் ஒரு நாணமா இருக்கும், ஆளுக்கு முன்னாடி பேசுறதுக்கு வைக்கிறது கூட. ஆனா இன்னைக்கு வந்து 4 பேர் கூட பேசுறதுனா கூட அந்த ஷைனஸ் எனக்கு என்னை விட்டு மாறி போனது. அது வந்து என்னோட இந்த காலேஜ் வந்து அது லட்சுமிமால் பாலிடெக்னிக்ல படிச்சு என்னோட சார்மார்களும் என்னோட பிரின்சிபல் சார் எல்லாருமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன், நன்றி வணக்கம். கடந்த ஒரு 10 வருஷமா நான் வெளிநாட்டுல வேலை பார்த்தேன். வெளிநாட்டு வேலை பார்த்தா ஆஃபீஸ் ஒர்க்கை குவான்டிட்டி சர்வேன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா. நீங்க சொன்னது போல டிராயிங் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் வந்துட்டு குவான்டிட்டி சம்பந்தமா உள்ள கம்ப்யூட்டர்ல உள்ள காரியங்கள் தான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த 2 வருஷமா தான் நான் எங்க லோக்கல்ல எங்க வீட்டுல இருக்கிறேன். அதனால நான் படிச்சோம். அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையும் மாற்றி தந்தது, என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அதனால நான் இந்த நல்ல தருணத்துக்காக பிரின்சிபல் சார் என்னோட எல்லாருக்கும் நன்றி கடன். சண்முகநாத் சயின்டிஸ்ட்ல லேட்டர் இது பண்ணதுனால எனக்கு ஒரு தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கிறேன், அதனால சரியா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஆசிரியர்களும் பார்த்துட்டு வணங்கி நன்றி தெரிவித்து போகிறேன். நான் வந்து வேலை கேட்டாலே சொல்றது 5 நிமிஷம் ஆகும் வாய்ப்பு. நான் கூட யோசிச்சிருக்கேன், வந்து யோசிச்சிருக்கோம் எப்படி பேச போறோம், எப்படி பேச போறோம். இதெல்லாம் வாய்ப்பு வந்து வாழ்க்கையில் நீவே கிடைக்காது. எப்படியாவது மனசை கட்டுப்படுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு ஒரு வாரமாவே இதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு. ஏன்னா ஒரு நாள் பேசணும்னா என்ன செய்யறது, எப்படி பேச தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இப்போ கை ஆர்த்தம் செய்யுது. ஒரு வாரம் தான் நான் வந்து வீட்டில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையன் என்னத்தான் செய்யுங்க அடிமா இல்லடா வெளியே போயிடுவேன். மொட்டை பேசி பார்ப்பேன், இதான் பேசுவோம் என்னதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன தைரியத்தை கொடுத்தது இந்த நிறுவனம் தான் சார். கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஓல்டு யூனிவர்சிட்டியில ஜீவன் சார் முதல்வர் அவர்கள் இருக்கும்போது நான் இந்த வெளியில கண்ணாடி இருப்பாரு, அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அது விண்டோ படம் இருப்பான், நின்றுட்டு தலை சீவிட்டு போறேன். டெய்லி சீட் பட்டு சீவிட்டு உள்ள வச்சுட்டு போறேன். சார் இங்க 2 மாதம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். சார் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. சார் மறந்துருச்சு. சார் 2 மாதம் பார்த்துருக்காங்க. வெளியே அட்டன்ல விட்டு அவன் பையனை போய் கூட்டுவாங்க. நான் பிடிச்சா ஓடுறேன். நம்ம எங்க பிடிச்சி உள்ள போறது ஓடலாம். அடுத்த வாரம் அதே மாதிரி தூக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் பின்னாடியே போய் கூட்டுவாங்க. அவன் இன்னொரு ஓடிட்டான். சார் விட்டாங்க.
நான் என்ன கூப்பிட்டு உடனே இல்லை பிரின்சிபல் சார் கூப்பிடுறாங்க ஜெயிச்சு சார் உள்ள போனேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெளியில் நின்று சார் ஒன்றும் செய்ய சார் ஒன்றுமே செய்யலையே சார் அப்படின்னு தலை சொன்னியா இல்லையா ஆமாம் சார் ஏன் உங்கள்கிட்ட இங்க இருந்து சிவன் வந்து தெரியாது நான் வச்சுக்கிட்டேன் உள்ள வந்து பார்த்தாலும் வெளியே தெரியாது நான் உள்ள வந்து பார்த்தா வெளியே தெரியாம குளிக்க சார் பார்த்தீங்களா சார் அதான் எனக்கு தெரியாது உள்ளது அப்ப என்னப்பா இப்படி பண்ற என்ன பையன் நீலாம் என்ன அப்படின்னா ஆனா ஒன்றும் சொல்றேன் சரி போயிட்டு வா ஆனா அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்போ ஃபீல் பண்ணேன் ஆசிரியர் வந்து அன்னைக்கு அடிச்சிருந்தாலும் நான் மறந்துருப்பேன் ஆனா மன்னிப்பு சொன்னனால இந்த வரைக்கும் என்னால இது பண்ண முடியாது மாற்ற முடியாது அதே மாதிரி ராஜாராம் சார் சொல்லணும் அவங்க எப்படி கேட்டீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய நண்பர் சொன்ன மாதிரி 2வது பெற்றோர் சொன்னாங்க உண்மைதான் நான் வந்து 3rd செமஸ்டர் படிக்கும்போது ஃபீவர் நிறைய ஃபீவர் இருந்தாங்க அப்போ வந்து எக்ஸாம் மாதிரி விழுந்துட்டேன் எக்ஸாம் மாதிரி விழுந்து அப்போ எனக்கு ஃபாதர் உட்காந்துட்டாங்க ஃபீவராக இருக்கு அவங்க ராஜாராம் சார் 2 கையில தூக்கிட்டு கொண்டு போய் ஆத்திர போட்டாங்க கண்டிப்பா சார் யார் உண்மையே சொல்றேன் ஆனா எனக்கு அப்பா வந்து அன்கன்னு சொல்லுவாங்க ஒரு சார் நீ ஒரு காய்ச்சல் படுத்து தூக்கிட்டு வந்து ஆத்திர போட்டாங்க இங்க போனாங்க கீழே இந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் தூக்கிட்டு போனாங்க 2 கையிலையும் உள்ள போய் இந்த படத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வாழ்க்கையே ரொம்ப நன்றி சார் ஆனா இது நான் என்னுடைய அப்பா வந்து சொல்லுவாங்க இந்த 1 வருஷம் கூட்டு போட்டாங்க நானும் தூக்க முடியாது கூட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு 2வது பெற்றோர் அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்ன வார்த்தை மிக மிக சரியான அதே மாதிரி நம்முடைய சங்கநாராயணன் சார் சொல்லணும் நாங்க அந்த பாடலை முடிச்சுட்டு இங்க சர்டிஃபிகேட் வாங்க வந்திருந்தோம் இப்போ நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த லெவலில் உட்காந்துலாமா அந்த வழியாக வந்தாங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்டாங்க நான் சும்மா சார் எப்போ பண்ணதாப்பா வித்தர் பண்றீங்களா கேட்டாங்க என்ன இப்படி கேட்டீங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கனிவான பேச்சு சும்மா எப்போன்னு சொன்னாங்க கனிவான வார்த்தைகளை ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க வசந்தராஜ் சார் பற்றி சொல்லணும் கண்டிப்பா எல்லாம் வந்து ரொம்ப குட்டி பையனாக எல்லாம் இதே சின்ன பையனா முன்னாடி வந்திருக்கான் சார் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் எடுத்தாங்க எடுக்கும்போது சின்ன பையனாக யாரும் கேட்டா தப்பா சொல்லுவாங்க அடிக்கக்கூடாது போயிடுவாங்க சின்ன பையனை எடுத்துட்டு போவாங்க அடிச்சிருந்தா கூட எனக்கு ஏதாவது விட்டு மன்னிப்பு வந்து ஆசிரியர் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் 2வது வந்து நம்ம யாராவது லேட்டர் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாஃப் வளர்ப்பு தெரியாது சார் அதே மாதிரி இப்போ இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு நம்ம இன்னைக்கு மாப்பிள்ள வச்சா பேசணும் பழகனா கூட இதுக்கு மூல காரணம் என்னன்னா பெற்றோர்கள் தயவு செய்து இன்னைக்கு இந்த காலம் படிக்கணும் சேர்த்து விட்டது அப்பா அவங்க கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பெரிய ஆளா ஒவ்வொரு நீங்க கம்பெனி ஜிஎம்ஆ இருக்கலாம் பிஎம்ஆ என்ன வந்துட்டு இருப்பாங்க அப்பா வந்து நீங்க பிள்ளைங்க தான் தயவு செய்து அப்பா நல்லா கவனிங்க உங்களுக்கு எல்லா வசதியும் அவங்க மூலமா கிடைக்கும் நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அப்பாவை பார்க்கணும் நம்மள அப்படிதான் பார்த்துப்பாங்க இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் தெரியும் எல்லாருக்கும் அவங்க ஒரு 10 வயசுல பிள்ளை இருப்பாங்க இப்ப நம்ம ஏகல அப்ப நம்ம வந்து சொல்லுவாங்க அப்பாவை நம்ம வந்து அப்பாவை பார்த்து தெரியும் அப்படின்னா அதே மாதிரி ஆசிரியர்கள் மக்கள் வந்து தெரியுதுன்னா பெற்றோர்கள் எந்த அளவு இருக்காங்களோ அதே மாதிரி ஆசிரியர்கள் யாரும் நம்ம அப்பாவோட நம்ம நல்லா நடப்பாங்க அவன் அண்ணன் தம்பி பிள்ளை கூட இருக்கும் ஆனா அந்த அளவு 100% இருக்காது இல்லையா நம்ம பேர் பார்க்க நம்ம அண்ணனை பார்க்க மாட்டோம் அவன் நல்லா படிக்கணும்னு சொல்லுவான் நல்லா படிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம் நம்மளால வந்து செஞ்சோம் அப்புறம் அவன் இஷ்டம் ஆனால் அதை விட வந்து ஒரு 50 வரைக்கும் ஒரு ஜெயித்து நினைக்கிற ஒரே கண் வந்து ஆசிரியர் மட்டும் யாருமே கிடையாது யாரும் சொல்லுங்க யாரும் அப்பா யாரும் தெரியாது எங்க இருந்து யாரும் தெரியாது ஆனா இந்த 50 நல்லா நினைக்கிற ஒரே கணப்பாடு ஆசிரியர் மட்டும் உதவி பண்ணுறேன் அதனால நீங்க வந்து நான் வந்து அடிக்கடி போன்ல பேசும்போது டீப் நான் அடிக்கடி போன்ல பேசிடுவோம் அது 5 வருஷமா அவனை பேசி பையனை பத்தி அவனை பத்தி பச்சனை பத்தி அவனை பத்தி பேசணும் முடிக்கும் போது நாங்க வந்து ஆசிரியர் பத்தியே கேட்போம் அசல் சார் பத்தி அப்பா எப்படி சார் கேட்பேன் அது ஒரு உறவு சார் உறவு வந்து ரொம்ப ஒரு ஆழமான உறவு அவங்க எந்த அளவுக்கு அவங்களை நீங்க மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் முன்னேறுவோம் நம்மளுடைய பிள்ளைகள் முன்னேறுவோம் அதனால இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க வந்து பெற்றோருக்கு வந்து இந்த அவனுக்கு ஆசிரியர் அடுத்தது வந்து சாதத்துக்கு அனைவரும் உங்களுக்கு நன்றி என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க
மச்சான் அவன் ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க வச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சான் நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே ஆவும் பெற்றோம் மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம் புது பாதை நீயே போட்டு தந்தாய் என் பாதி வழியில் விட்டு சென்றாய் ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான்